ஆகஸ்ட் 6 துவங்கி 15 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடு தழுவிய நடைபயண இயக்கத்தை துவக்கி இருக்கிறது. செப்டம்பர் 1 ஒரு பிரம்மாண்டமான பேரணி டெல்லியில் நடைபெற இருக்கிறது. 10 தினங்கள் இந்தியா முழுவதும் நாங்கள் நடைபயண பிரச்சாரத்தை மேற்கொள்கிறோம். விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். வேலையில்லா கால நிவாரணம் இளைஞர்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மருத்துவம், கல்வி அரசு பொறுப்பேற்க வேண்டும். தலித் மக்கள், பழங்குடி மக்கள், அலைகுடி மக்கள் மீதான வன்கொடுமை தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ரேஷன் பொருட்களின் எண்ணிக்கையை குறைக்க கூடாது. உழைப்பாளி மக்கள் போராடி பெற்ற உரிமைகளை சிதைக்க கூடாது. தற்சார்புக்காக அரசாங்கம் சிறு குறு தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாட்டின் ஒற்றுமை, இறையாண்மை, மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நாடாளுமன்ற மறுவரையறை கூடாது. ஏற்கனவே இருந்த நிலை நீடிக்க வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது. காவிரியில் தமிழ்நாட்டிற்குரிய பங்கு அளிக்கப்பட வேண்டும். விவசாயிகள், கூலி தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். எளிய மக்கள், தெருவோரங்களில் வேலை செய்கிற எளிய மக்கள், வீதிகளில் தொழில் செய்கிற எளிய மக்கள், இவர்களுக்கு எந்த வகையிலும் அச்சுறுத்தல் கூடாது. அவர்கள் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்மொழிந்தபடி 10 தினங்கள் நாங்கள் பிரச்சார நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். தமிழ்குரம் நல்லுலகம் இதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் இந்த எலச்சிபாளையம், பெரியமணலி ஊராட்சிக்கு உட்பட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டுமனை கெட்டு தொடர்ந்து போராடுகிறார்கள். பல்வேறு இயக்கங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல திருச்செங்கோடு, தேவனங்குறிச்சி பகுதியில் வீட்டுமனை கேட்டு பல குடும்பங்கள் போராடுகிறது. யாவும் விசாரணையில் நிலுவையில் உள்ளது. உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வெண்ணந்தூர் பேரூராட்சி, அதே போன்று பல்வேறு பகுதிகளில் வீட்டுமனை கோரிக்கைகள் இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும். மேட்டூர் உபரிநீர் திட்டம் நீண்ட காலமாக கிடைப்பில் இருக்கிறது. இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்துகிறோம். இன்று இப்பொழுது காலையில் கொடியேற்றத்துடன் நடைபயண பிரச்சாரம் நடைபெற இருக்கிறது. தமிழ்குரம் நல்லுலகம் இதற்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கை. நிதிநிலை இடம் தராவிட்டாலும் படிப்படியாக முழுவதுமாக விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு உரிய நிதி வழங்க வேண்டும் மாநிலத்திற்கு. மக்கள் நலன் சார்ந்த அரசியலுக்கு அரசியல் கட்சிகள் யாவும் திரும்ப வேண்டும். ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கிறது. இது குறித்து அரசியல் கட்சிகள் பேச வேண்டும், சட்டமன்றத்தில் வாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எம்பிக்கள் கூட்டப்பட்டது நல்லது. புதிய வரையறைகள் தேவையில்லை. பழைய நாடாளுமன்ற தொகுதியிலே நீடிப்பதுதான் நல்லது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை. காவிரிக்கும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும். எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் மாநில அரசு. நிச்சயமாக பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. இது முழு நிறை பட்ஜெட் அல்ல. என்னிடம் அரசு புதிய அரசு இப்பொழுதுதான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் புதியவர்கள். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.